Hi friends, welcome back to Fathi's recipes. இந்த வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு மில்க் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான இந்த மில்க் புட்டிங் சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில வச்சதும் அப்படியே கரைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இந்த ரெசிபியை ஈஸியா ட்ரை பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ அண்ட் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு அகர் ஜெலாட்டின் எதுவுமே தேவையில்லை. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது கார்ன்ஃப்ளவர் தான். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 லிட்டர் பாலில் இருந்து கொஞ்சமாக பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலோட அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகணும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாலோட இந்த சுகரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட், அதாவது டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட புட்டிங்க்கு. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஆட் பண்ண வேணாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளோட புட்டிங்கும் நல்லா திக்காகி வருது பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சியில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் திக்காகி வருது. இன்னும் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம கையெடுக்காமல் கிளறிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடும். இதுதான் நம்மளோட புட்டிங்கோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. எந்த பாத்திரத்தில் நீங்கள் இந்த புட்டிங்கை விட்டுறீங்களோ அந்த பாத்திரத்தில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புட்டிங் ஈஸியாக இலகி வரும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புட்டிங் சூடோடையே நம்ம ஏது பாத்திரத்தில் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த 5 பவுல்லையும் புட்டிங்கை விட போகிறேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம புட்டிங் ட்ரையில் விடலாம் அப்படின்னு நம்ம இல்லைன்னா பவுலில் விடலாம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா ரொம்ப திக்காயிரும். உங்களுக்கு ஷேப் கிடைக்காது, ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருக்கும். ஸோ சூடோடையே விட்டுருங்க. எனக்கு இப்போ 4 பவுலுக்கு கரெக்டாக இருந்து புட்டிங். இப்போ ஃபுல்லுமே நம்ம விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுங்க. அப்போ உள்ளாடி ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது போகும். அதுக்காக தான். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆக்கி எடுங்க. அப்போ நல்லா செட் ஆகும். இப்போ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கிறேன். நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளோட புட்டிங் பார்த்தப்பவே நமக்கு தெரியுது நல்லா செட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணலாம். புட்டிங்கை பவுலில் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அந்த புட்டிங்கில் கோட் பண்ணுறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் ஹோம்மேட் டெசிகேட்டட் கோகோனட் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த டெசிகேட்டட் கோகோனட் கடையிலேருந்து வாங்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்கணும். ஸோ ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம் பவுலில் இருந்து. இந்த மாதிரி கை வச்சு இலக்கி கொடுத்தீங்கனால ஈஸியாக இலகிடும். எல்லா பவுலும் இந்த மாதிரி கை வச்சு இலக்கி வைங்க. நான் பாருங்கள் என்ன அழகாக வருது பாருங்கள். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம டீமோல்ட் பண்ணி அப்படியே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்மளோட புட்டிங். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பராக கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கே பயமாக இருக்கும், அது பிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா புட்டிங்கையும் நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டிங்கை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து சுகர் பால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி சில்வர் சுகர் பால்ஸ், இல்லைன்னா உங்ககிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அது மேலே ஒரு செரி வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு செரி வச்சுருக்கிறேன், இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட புட்டிங்கை அழகுபடுத்தணுமோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புட்டிங். இந்த புட்டிங் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த கிளிப்பிங்கை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் லேட் பண்ணாமல் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். வாயில் வச்சதும் அப்படியே பஞ்சு மாதிரியே கரைஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குது நம்மளோட புட்டிங். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.